அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக விரிவாக்கமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்து விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி இறைதூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு யானை ஆண்டு என்று அழைக்கப்படுது. 571வது ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்று மக்காவில் பிறந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவங்க அப்துல்லாஹ் மற்றும் ஆமீனா தம்பதியருக்கு மகனாக பிறந்தாங்க. மக்காவில் குறைஷி குலத்தில் ஹாஷிம் என்ற கோத்திரத்தில் பிறந்தார்கள். பிறப்பதற்கு முன்னாடியே தந்தையை இழந்தாங்க. பிறந்த 6 வயதிலேயே தாயையும் இழந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் இறந்த பின்பு பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் நபிகளாரை வளர்த்து வந்தாங்க. பின்பு அவங்க பாட்டனாரும் இறந்து விட்டார்கள். அதன் பின்பு நபிகளாரின் தந்தையின் சகோதரரான அபூ தாலிப் அவர்களிடம்தான் நபிகளார் வளர்ந்து வந்தாங்க. நபிகளார் மீது அதிகம் பாசம் காட்டி வளர்க்குறாங்க அபூ தாலிப் அவர்கள். சின்ன வயசுல ஆடுகளை மேய்க்கும் வேலையை செஞ்சு வந்தாங்க. வளர்ந்த பின்பு அபூ தாலிப் அவர்களுடன் சேர்ந்து சிரியா போன்ற நாடுகளுக்கு வணிக பயணங்களில் வணிகராக செல்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் காரணமாக நபிகளாரை மக்கள் சாதிக் அதாவது நம்பகமானவர் என்றும் அல் அமீன் அதாவது உண்மையாளர் என்றும் அழைத்தனர். நபிகளார் பிறப்பதற்கு முன்னாடி மக்கா நகரம் அறியாமை காலமாக இருந்தது. சிலைகளை வணங்குவது, மது அருந்துவது என்ற தீய விஷயங்களில் எல்லாம் மக்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைதூதராக அனுப்பினான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செல்வந்தருடைய மகள். தன் தந்தையுடைய வியாபாரத்தை கவனித்துக் கொண்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியிடம் வேலை செய்து வந்தாங்க. நபிகளாருடைய திறமையாலும் மேலும் அவர்களுடைய நேர்மையான குணங்களாலும் கதீஜா நாயகி ஈர்க்கப்படுறாங்க. பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடக்குது. அப்போது நபிகளாருடைய வயது 25, கதீஜா நாயகியுடைய வயது 40. இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நேரத்தை ஹிரா என்னும் குகையில் செலவழிக்க ஆரம்பிச்சாங்க. நபிகளாருக்கு 40 வயது இருக்கும்போது ஒரு நாள் ஹிரா குகையில் அமர்ந்திருக்காங்க. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபிகளாருக்கு முதல்ல வஹி இறங்குது. அலக் என்ற சூரா தான் முதலில் இறங்கிய சூரா. அலக் என்ற சூராவின் முதல் 5 வசனங்கள் இறங்கின. ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. பின்பு சிறிது சிறிதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபிகளாருக்கு வஹி இறங்கியது. நபிகளார் அவங்களுடைய குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் சென்று சிலைகளை வணங்காதீங்க, இறைவன் ஒருவன் தான், இறைவனை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்று அறிவுரை கூறுறாங்க. மேலும் தன்னை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளும்படியும் இறைவனின் வழியை பின்பற்றும்படியும் கூறுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மை என நம்பிய சிலர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 3 வருடங்கள் அல்லாஹ்வின் கட்டளையின்படி இஸ்லாத்தை ரகசியமாக பிரச்சாரம் செஞ்சாங்க. பின்பு அல்லாஹு தாலா இஸ்லாத்தை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யும்படி நபிகளாருக்கு கட்டளையிட்டான். நபிகளார் பகிரங்கமாக இஸ்லாத்தை பற்றி மக்களிடையே பிரச்சாரம் செய்தார்கள். நபிகளார் இஸ்லாத்தை எத்தி வைப்பதை கண்ட காஃபிர்கள் நபிகளாரை ரொம்ப கொடுமைப்படுத்தினார்கள். நபிகளாரின் மீது அசுத்தத்தை எறிந்தார்கள். இவற்றை அனைத்தையுமே தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளார் தன் வாழ்க்கையில் சந்தித்த மிக மோசமான நாட்கள் தாயிஃபின் நாட்கள். இஸ்லாத்தை மக்களிடையே எத்தி வைப்பதற்காக தாயிஃப் நகரத்துக்கு செல்றாங்க நபிகளார். அங்குள்ள மக்கள் நபிகளாரை அடித்து ரொம்ப சித்திரவதை செஞ்சு அனுப்புவாங்க. எனவே அந்த நாட்கள் தான் நபிகளாருடைய வாழ்க்கையில ரொம்ப மோசமான நாட்களாக கருதப்படுது. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் முன் தோன்றி
புராக் என்னும் குதிரையின் மூலம் மேராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்றாங்க. முதல்ல மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கு பயணம் செய்றாங்க. இந்த பயணம் இஸ்ரா என்று கூறப்படுது. பின்பு மஸ்ஜித் அல் அக்ஸாவிலிருந்து வானத்திற்கு அழைத்து செல்லப்படுறாங்க. இது மேராஜ் பயணம் என்று அழைக்கப்படுது. அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களை சந்திக்கிறாங்க. மேலும் சொர்க்கத்தை நரகத்தை பார்க்கறாங்க. இந்த மேராஜ் பயணத்தில் தான் நமக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. பின்பு அதிகமான மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. இதை கண்ட காஃபிர் குறைஷிகள் ஒரு நாள் நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என திட்டம் தீட்டுறாங்க. எனவே நபிகளார் தன் நண்பரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்று விடலாம் என்று முடிவு செய்றாங்க. தவ்ர் என்று கூக்கையில் 3 நாட்கள் 2 பேரும் தங்கியிருக்காங்க. பின்பு மதீனாவிற்கு செல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையால் மதீனா முஸ்லிம்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபிகளாரை ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரத்துடன் வரவேற்றார்கள். இந்த ஆண்டுதான் ஹிஜ்ரியின் தொடக்கம் ஆரம்பிக்குது. அதாவது ஹிஜ்ரி முதல் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஆண்டுதான் ஹிஜ்ரி முதல் ஆண்டு என்று கருதப்படுது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் மக்கா காஃபிர் குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே போர் நடக்குது. இந்த போரின் பெயர் பத்ர் போர். இதுதான் இஸ்லாத்தில் நடந்த முதல் போர். இந்த போரில் அல்லாஹ்வின் உதவியால் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். பின்பு உஹது போர், முக்தா போர், ஹைபர் போர், தபூக் போர் போன்ற பல போர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். நபிகளார் தன் வாழ்க்கையில் 4 உம்ராக்களும் 1 ஹஜ்ஜும் செய்துள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 மகன்கள் பிறந்தாங்க. அந்த 3 மகன்களுமே சிறு வயதிலேயே இறந்துவிட்டார்கள். மேலும் பெண்கள் 4 பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 53 ஆண்டுகளும் மதீனாவில் 10 ஆண்டுகளும் வாழ்ந்தார்கள். கிபி 632ஆம் ஆண்டு தன்னுடைய 63வது வயதில் மதீனாவில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள்? இரண்டாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் நபிகளாருடைய எத்தனையாவது வயதில் இறந்தார்கள்? மூன்றாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனாவது வயதில் முதல் வஹி இறங்கியது? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க.